இதுக்கு முதல்ல நான் உதாரணமா இருக்கேன்னு ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு டெய்லரா மாறிடும். டெய்லரா மாறி யார் யாருக்கு என்னென்ன ஜாப் கஷ்டம் இருக்கோ நான் பாரு, நான் இந்த ராஜாவா இருந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லரா இருந்த சுய சம்பாத்தியத்துல கண்ணியமா என் குடும்பத்தை நடத்துறேன் பாரு அப்படின்னு ஒரு தியாகம் பண்ணி ஒரு புதுமையான ரெவல்யூஷனரியான மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுதான் பீபா வன்ஷீஸ். அதெல்லாம் முடியல, அதெல்லாம் முடியல உட்காராத. ராம பக்தனுக்கு கர்மமே அந்த கண்ணியமா இருக்கணும், கண்ணியமான உத்தியோகம் இருக்கணும். இவன் போய் பக்தி பக்தின்னு உச்ச விருத்தியா போய் ஒருத்தொன்னையும் போய் நிற்க கூடாது. அவ யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவ தான் உச்ச விருத்தி எடுக்கலாம். நீங்க எல்லாரும் அவா தொழில பண்ணுங்கோ. நான் அஞ்சாவதா ஒரு வர்ணத்தை ஏற்படுத்துறேன், பக்த குலங்கிற வர்ணம், சத்திரிய வர்ணம், பிராமண வர்ணம்ங்கிறது இல்லாம அஞ்சாவதா பக்தர்கள், ராம பக்தர்கள்ங்கிற வர்ணம் எல்லாரும் இதுல சேருவோம்னு சொல்லி அந்த பீப்பாஜி ராஜாவுடைய ஏராளமான பத்தியங்கள், கத்தியங்கள், தோகாக்கள், பீபா வாணி அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் கிடைச்சு அந்த ராமனுக்கே சமர்ப்பணம் பண்ணார் தன்னோட லைஃப.